இப்போ நம்ம சின்ன வயசுல வளர்ந்துட்டு வரும்போது, இப்போ நம்ம பிளான்ட் அந்த மாரிலாம் வெட்டும்போது நம்மளுக்கே தோணும். இதுக்கும் உயிர் இருக்கே! நம்ம பிளான்ட்லாம் வெட்டுறோமே அதுக்கு வலிக்குமா? அப்படின்ற மாரி தோணும். எனக்கு சின்ன வயசுலலாம் என்ன தோணும்னா, இப்போ நம்ம பிளான்ட்ட வெட்டுறோம்ல, அப்போ வந்து இதுக்கும் உயிர் இருக்கே! நம்ம பாட்டு வெட்டுறோம். அதுக்கு வலிக்காதா? அப்படின்ற மாரிலாம் தோணும். அதுக்கப்புறம் நான் சும்மா கூகுள்லாம் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, பிளான்ட்ஸ்க்கு வந்து பிரெயின் இல்ல. பிரெயின் இருந்தா நம்ம நர்வ் கனெக்ட் ஆயிருக்கும். இங்க வலிக்கும்போது தெரியும். இப்போ நம்ம இங்க வெட்டினாலே இந்த இடம் வலிக்காது. நம்ம பிரெயின்ல தான் வலிக்கும். அதனால அந்த மாரி இருக்கும்போது வலிக்காது அப்படின்ற மாரி கூகுள்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு நினைச்சேன். இப்போ என்னடானா ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா பிளான்ட்ஸ் வந்து அழுவும் அப்படின்ற மாதிரி பேசும் அழுவும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி பார்ப்போம். என்னன்னா இஸ்ரேல்ல டெல் அவிவ்னு ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில என்னன்னா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பிளான்ட்ஸை வந்து 3 இதுவா பிரிச்சிருக்காங்க. ஒரு பிளான்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 5 நாள் வந்து தண்ணி ஊத்தாம வச்சிருக்காங்க. இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து ஸ்டெம்மை லைட்டா கட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பிளான்ட் வந்து எதுவுமே பண்ணல. இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்மெண்ட்டில் அக்வாஸ்டிக் சேம்பரில் ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டில் வச்சு எந்த நாய்ஸும் உள்ளே போகாமல் ஒரு அல்ட்ராசானிக் மைக்ரோஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அல்ட்ராசானிக் மைக்ரோஃபோன் வந்து 20 to 250 அளவுக்கு ஃப்ரீக்வன்சி எடுக்குன்றாங்க. நம்மளோட ஹியூமனோட இயரிங் ஃப்ரீக்வன்சி வந்து 16 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிளான்ஸ்லாம் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 to 80 kHz வரைக்கும் ஃப்ரீக்வன்சி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மூணுத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த எதுவுமே டச் பண்ணாமல் ஒரு பிளான்ட் இருந்தது, இல்லை நார்மலாக இருக்க பிளான்ட், அது வந்து 1 ஹவருக்கு ஒரு சவுண்டு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சா. சவுண்டு எப்படின்னா, இப்போ நம்ம பாப்கார்ன் வெடிக்கும் போது எப்படி சத்தம் கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆன செடியும் அதுக்கப்புறம் இன்ஜூர்ட் ஆன செடியும் வந்து 1 ஹவரில் வந்து நிறைய சத்தம் போட்டிருந்தது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த செடி வந்து பேச முடியுது, அது ஏதோ கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம உலகமே வந்து இந்த பிளான்ட்டோட சவுண்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம காற்றடிக்கும் போது இந்த செடி அசைகிறது ஏதோ ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்து நம்ம ஹியூமன்ஸால கேட்க முடியாது, ஏன்னா ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ, இந்த மாதிரி பிளான்ஸும் பேசும், அது கத்தும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டடி வந்து மெயினாக வந்து டொமேட்டோலையும் டொபாக்கோ பிளான்ஸ்லையும் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு, அதுக்கப்புறம் கார்னு, அதுக்கப்புறம் கேக்டஸு, இந்த மாதிரி செடியிலையும் இந்த மாதிரி ஸ்டடீஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பிளான்ட்ஸுக்கெல்லாம் வந்து வலிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மல் பிளான்ட்டுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்க பிளான்ட்டுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் சவுண்டு இது பண்ணுதுன்னா, அப்போ அதுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு அது தெரிஞ்சு அது கத்துதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிளான்ட்ஸுக்கெலாம் வந்து இந்த வலி தெரியும்னு நினைக்கும் போது, ஃபர்ஸ்ட்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பிளான்ட்ஸுக்கெலாம் வலி தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டடி பார்க்கும்போது, ஒரு வேளை பிளான்ட்ஸுக்கு வலிக்கும் போல், அதனால தான் அவ்வளோ சவுண்ட் மேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி தோணுது.